இங்கே தமிழர்கள்ட்ட இருக்க குறைபாடையும் நம்ம பேசித்தானே ஆகணும். இங்கே குடிக்கிறாங்களா இல்லையா? தொழிலாளர்கள்லாம் குடிக்கிறாங்களா இல்லையா? நீங்க தொழிலாளர்களை குடிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான இந்த பொய் கதைகள்லாம் கட்டவிழ்த்து விடுறீங்களே, தூக்கம் வரணும்னா குடிக்கணும்னு. யார் சொன்னா? எந்த டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு? இப்போ நீங்க டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் எனக்கு தூக்கம் வரலன்னா, ஓகேங்க நீங்க 2 அவுன்ஸ் பெக் அடிங்க அப்படின்னு சொல்றாரா? எந்த டாக்டர் சொன்னாரு? மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஈஸி அக்சசபிள்ல மது இருக்கிறதை வந்து தடுப்பது தான் மதுவிலக்கு. அதுலேயுமே நம்ம தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது கொஞ்சம் வேற. மதுவிலக்குங்கிறது முழுமையாக கொண்டு வராமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை அப்படியே வந்து கள்ளுக்கடைகளாக மாற்றிருங்கன்னு சொல்கிறோம். கல்லும் ஒரு வித மதுபானம் தான், அதில் ஆல்கஹால் தான் இருக்குது. இது வந்து பெரிய அளவு பாதிப்பை வந்து சமூகத்தில் உருவாக்காது. உடல் ரீதியான பாதிப்பு கல்லில் பெரிய அளவுக்கு கிடையாது. இந்த சாதாரணமான எத்தனால் இதில் விட இதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். கள்ளச்சாராயங்கிறத ஒரு கடந்து இங்கே நல்ல சாராயம் குடித்தாலும் இறப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறோம்? அடிக்ட் ஆனவங்களும் என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு கை இல்லை கால் இல்லை, அவங்களுக்கு வாயில் கல்லை ஊற்றிடுங்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒன்றும் ஆயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவாங்க. கல் குடிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹால் வந்து அப்படியே சுத்தமாக கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வித்ட்ரால் சிண்ட்ரம் இதெல்லாம் வராது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்குது கல் வழியில். ஸோ கல் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்து மதுக்கடையிலலாம் ஒரே நாளில் மூடுறீங்க, அடுத்த நிமிஷம் வந்து என்ன அப்படியே மது பிரியர்கள்லாம் வந்து அப்படியே போராட்டம் பண்ணிடுவாங்களா? குடிகாரர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிடுவாங்களா? மக்களே வந்து தொடர்பு எடுத்து அடிக்க போவாங்க. ஏயா உன வந்து வீட்டில் ஒழுங்காக வந்து வேலையை பாருன்னு சொன்னால் நீ வந்து இங்கே வந்து மதுக்கடை வேணும் நீ போராட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மார்கள் செருப்பாலையும் விளக்க மாறையும் அடிச்சு அடி விட்டுருவாங்க அவங்கள. நீங்கள் காவல்துறையெல்லாம் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக அடிச்சிருக்கு. ஸோ பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சமீபத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முன்னெடுத்திருக்காங்க. தமிழகத்தில் அது சாத்தியமா மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம்? மதுவிலக்கு சாத்தியம் தான், தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே மதுவிலக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்துட்டு அது என்ன ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே மதுவே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டா அது எப்படி இருக்கும், அது கண்டிப்பாக டூரிசத்தை பாதிக்கும், இந்த மாதிரியான நிறைய கன்சர்ன்ஸ் வந்து வருது. ஆனால் உண்மை என்னன்னா மதுவிலக்குங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஈஸி அக்சசபிள்ல மது இருக்கிறதை வந்து தடுப்பது தான் மதுவிலக்கு. அதுலேயுமே நம்ம தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது கொஞ்சம் வேற. மதுவிலக்குங்கிறது முழுமையாக கொண்டு வராமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை அப்படியே வந்து கள்ளுக்கடைகளாக மாற்றிருங்கன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி ஆவின்ல வந்து அரசு வந்து ஒரு நிறுவனம் தொடங்கி அதன் மூலியமாக மக்கள்கிட்ட பால் வாங்கி நீங்க விநியோகிக்கிறீங்களோ, பால் வந்து உடனே வாங்கி இது பண்றதுக்கெல்லாம் இது பண்றீங்களா, அதே போல கல்லை வந்து விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா ப்ரொக்யூர் பண்ணி அதை கொண்டு வந்து டாஸ்மார்க்ல வித்துக்கோங்க. நீங்க கல்லை வந்து விவசாயிகள் விற்பதுக்கு தடையே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக விவசாயி விற்கிறது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, கல் டேரெக்டாக விற்க சொன்னோம்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், அங்கே வந்து இந்த கல்லில் பவுடர் கலந்துருவாங்க, கல் விற்கிற இடத்துல கள்ளச்சாரமே விற்க ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியாது எங்கனால அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்கல்ல. ஸோ கல் வந்து பொதுமக்கள் விற்பதுக்கு தடை போட்டு வச்சுருங்க. அரசாங்கமே கல்லை வந்து ப்ரொக்யூர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டாஸ்மார்க்லேயே விற்றுட்டு போங்களேன், தரம் பிரித்து விற்றுட்டு போங்களேன். கிரேட் 1 கல், கிரேட் 2 கல்லுன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன இருக்கலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்கள் தரம் பிரித்து விற்றுட்டு போங்க. இப்போ என்ன ஆயிரும்னா ஒரு மலிவான விலையில் ஒரு மதுபானம் என்பது, அது கல்லும் ஒரு வித மதுபானம் தான், அதில் ஆல்கஹால் தான் இருக்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து பெரிய அளவு பாதிப்பை வந்து சமூகத்தில் உருவாக்காது. உடல் ரீதியான பாதிப்பு கல்லில் பெரிய அளவுக்கு கிடையாது. இந்த சாதாரணமான எத்தனால் இதில் விட இதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ கல்லை வந்து நீங்கள் லீகலைஸ் பண்ணிவிட்டு டாஸ்மார்க்கில் கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சீமை சரக்குகள் எல்லாத்தையுமே படிப்படியாக ஒழிக்கலாம். இல்லை இந்த சீமை சரக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இந்த சென்ஸ் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் மாதிரி ஒரு இது லெட்டர் மாதிரி போட்டு அது அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வித் நம்பர் இருந்தால் தான் அவங்க போயிட்டு ஒரு மதுபான கடையில் வாங்க முடியும். இது தனியார் மயமாக்கி விட்டுட்டு இது மதுபான கடையில் லைசன்ஸோட தான் விற்பனை செய்யணும்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்க மாதிரி பொதுமக்களுடைய எல்லாரும் வாடிக்கையாளராக மாறுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துடலாம். இன்னைக்கு ஆனால் டாஸ்மார்க் வந்து நீங்கள் அரசு எந்த அளவுக்கு மெத்தனை கூட இருக்குன்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சமீபத்தில் வந்த வீடியோ. சின்ன பசங்களுக்கு டாஸ்மார்க் மதுக்கடையில இருந்தே சாராயத்தை வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒருத்தன் குடிக்க வச்சுட்டு இருப்பான். அவனை கைது பண்ணீங்களா? அந்த வீடியோ வைரல் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. ஏன் கைது பண்ணலை? அப்போ அதுக்கு பின்னாடி என்னன்னே நமக்கு புரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாக்கிட்டு பார்த்தீங்களா, சின்ன குழந்தைகளும் கூட குடிக்க வைக்கிறது. அதே போல் இன்றைக்குமே பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைகள் வந்து சிறுவர்கள்னா அவங்களுக்கு வந்து 12 வயசு 13 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மது பழக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். அவங்க வந்து மது குடிச்சிட்டே ஸ்கூலுக்கு வர பழக்கம்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையில் இது உருவாகிட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல்லையுமே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. வாத்தியார்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு இருப்பது ஒரு பேர் அவலம். அதிலிருந்து யார் இப்ப மீட்கிறது தமிழர்கள? நீங்க வந்து கள்ளச்சாராயம்ங்கிறத ஒண்ணு கடந்து, இங்க நல்ல சாராயம் குடித்தாலும் இறப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஒரு 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 சின்ன ஒரு குறும்படம் மாரி ஒருத்தர் எடுத்து போட்டுருக்காரு. நம்ம இத்தன லட்சத்துக்கு குடிக்கிறோம். இத்தன கோடிக்கு நம்ம குடிக்கிறோம் வருஷத்துக்கு. ஆனா நமக்கு நம்ம ஆளுகள் எத்தன பேர் செத்துருக்கான்? இதுவரைக்கும் யாராவது குடுத்துருக்காங்களான்னு சொல்லி டாஸ்மார்க்க இது பண்ணி பேசுற மாரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி. அது உண்மதானே. நீங்க கேட்குறீங்க, ஒண்ணு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றது வந்து எல்லா பக்கமும் காவல்துறை இருக்கு. இப்போ ஒருத்தன் குடிகாரன். குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு ஓட்டுறான். அவன் எங்கேருந்து கிளம்புவான்? ரொம்ப லாஜிக்கா யோசிங்க. எங்கேருந்து கிளம்புவான்? டாஸ்மார்க் வாசல்லேருந்து தானே கிளம்புவான். அவன் குடிச்சிட்டு வண்டி எடுக்கிறான்னா, டாஸ்மார்க் வாசல்லேருந்து தான் குடிச்சிட்டு வண்டி எடுப்பான். காவல்துறை ஏன் டாஸ்மார்க் வாசல்ல இது பிடிக்கிறதில்ல? எல்லா தெருவுல நின்னு ஊதி காட்டு, ஊதி காட்டு. இங்க ஊதி காட்டணும்னு தேவையில்ல. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லா தெருவுல நிக்கிறதுக்கு பதிலா, அந்தந்த ஏரியா டாஸ்மார்க் வாசல்ல நின்னு எவன்லாம் வண்டி எடுக்கிறானோ அங்கேயே அவன புடிக்க வேண்டியது தானே? இல்ல அடிக்ஷன் சென்டர்ஸ் வைக்கிறோம் அப்படின்னாலும் கூட, இல்ல மது பழக்கத்துல இருந்து உடனடியா மதுவிலக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னாலும் கூட, அதுல பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே அடிக்ட் ஆனவங்க அப்படிங்கிற அவங்களுடைய நிலை நான் என்னவா நான் இருக்கும்? கேட்குறேங்க. இப்ப மது கடையெல்லாம் ஒரு நாள்ல மூடுறீங்க. அடிக்ட் ஆனவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ! எனக்கு கை இல்ல, கால் இல்லன்னுபாங்க. அவங்களுக்கு வாயில கல்ல ஊத்தி விடுங்கங்கிறேன் நானு. அவங்களுக்கு இது ஒண்ணும் ஆயிராது. கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாங்க. கள்ளு குடிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா, அதுலயும் ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் வந்து அப்படியே சுத்தமா கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற மாரி அந்த வித்ட்ரால் சிண்ட்ரோம் இதெல்லாம் வராது. கண்டிப்பா அவங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்குது கல்லு வழியில. ஸோ கல்லு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாங்க. இன்னொரு ஒரு தியாகிகள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க உடல் உழைப்ப போட்டு வேலை செய்றாங்க. உடல் உழைப்ப போட்டு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த வலிய மறந்து அவங்க தூக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து சாராயம் குடிக்கிறாங்க. அந்த சாராயத்த விட கள்ளு குடிச்சீங்கன்னா, பழைய கஞ்சி குடிச்சீங்கன்னா இன்னும் நல்லா தூக்கம் வரும். என்ன பண்ணலாம்? அது அதான் சொல்றேன். இல்ல அப்ப இதெல்லாம் வந்து மதுவிலக்கு நியாயப்படுத்துறாங்க. இந்த சாராயம் குடிக்கிறத மக்கள் மத்தியில யார் இதெல்லாம் யோசிச்சு சொல்றா? கடினமா வேலை செய்றவன் மது சாப்பிட ஆரம்பிக்கிறான்னா, அவனோட கடினமா வேலையே செய்ய முடியாது. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும்போது ஹேங் ஓவர் இருக்கும். தலைவலி வரும். அவன் எப்படி அடுத்த நாள் வேலைக்கு போவான்? அத பத்திலாம் யோசிக்கிறது இல்ல. அப்ப அதுக்கே பழக்கப்படுறவன் கொஞ்ச நாள்ல கை, கால்லாம் உதற ஆரம்பிக்கும். அவனால ஒரு ஹெவி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வேலை செய்ய முடியாது. கடின உழைப்பே செய்ய முடியாது. அதான் நிக்குது. நல்ல எல்லாம் மூட்டை சுமந்தவன்லாம் இருக்கான். எல்லாம் ரோட்ல இன்னைக்கு விழுந்து கிடக்குறான். இன்னைக்கு மூட்டை சுமக்கிறக்கோ, இல்ல வந்து இது பண்றதுக்கோ யாருமே இல்ல. அதனால தான் வட இந்தியர்கள வந்து வேலைக்கு வர வைக்கிறாங்க. நீங்க பல கடை முதலாளிகள்ட்ட போயிட்டு, "ஏங்க தமிழர் ஆட்கள வேலைக்கு வைக்காம நீங்க வந்து வட இந்தியர்கள வேலைக்கு வைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வழி என்னன்னா, "அவன் எல்லாம் குடிகாரனா மாறிட்டான்." இந்த இந்த எதார்த்தமான பேச்சு இருக்கு. நீங்க எந்த கடைக்காரர்ட்ட வேணாலும் நீங்க மைக் எடுத்துட்டு போய் கேள்வி கேளுங்க. குறைந்த சம்பளத்திற்கு தமிழர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அது விஷயம் அது இருக்குல்ல. ஒண்ணுங்க. அதெல்லாம் இருக்குல்ல. அது ஒண்ணுங்க. இங்க தமிழர்கள்ட்ட இருக்க குறைபாடையும் நம்ம பேசி தானே ஆகணும். இங்க குடிக்கிறாங்களா இல்லையா? தொழிலாளர்கள் எல்லாம் குடிக்கிறாங்களா இல்லையா? நீங்க தொழிலாளர்கள குடிக்க வைக்கிறதுக்கு இந்த மாரியான இந்த பொய் கதைகள்லாம் கட்டவிழ்த்து விடுறீங்களே, தூக்கம் வரணும்னா குடிக்கணும்னு. யார் சொன்னா? எந்த டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு? இப்ப நீங்க டாக்டர் கிட்ட வந்து, "டாக்டர் எனக்கு தூக்கம் வரலன்னா," ஓகேங்க. நீங்க 2 அவுன்ஸ் பெக் அடிங்க" அப்படின்னு சொல்றாரா? எந்த டாக்டர் சொன்னாரு? தூக்கம் வரலைன்னா, அதுக்கு என்ன தீர்வோ அத தான் இது பண்ணணும். ஆனா இன்னொன்னு சொல்றேங்க. உடல் உழைப்ப போட்டு வேலை செய்றவனுக்கு தூக்கம் வரலைங்கிறதெல்லாம் பொய்யுங்க. இப்ப நம்மலாம் இருக்கிறோம். திடீர்னு ஏதாவது கொஞ்சம் உடல் உழைப்ப போட்டு வேலை செய்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்டின்னா, கண்டிப்பா நம்ம தூங்கும்போது சுலபமா தான் தூக்கம் வரும். அவங்களுக்கும் சுலபமா தான் தூக்கம் வரும். மனக்கவலை, மன வருத்தம் வேணா தூக்கம் வராமல் தடுக்கலாம். அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்னன்னா மனதை ஒருநிலைப்படுத்தணும். இதுதான் சரியான பாதையே ஒழிய, அத விட்டுட்டு, இல்ல போய் சரக்கு அடிச்சுட்டு தூங்கு, மயக்கமாயிரு. அத விட நான் என்ன சொல்றேன், தூக்க மாத்திரைய இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு தூங்குனோம்னா, இன்னும் சீக்கிரம் தூங்கிருவீங்க. அப்ப எல்லாரும் தூக்க மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாமா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மதுவிலக்கு, மது ஒழிப்பு இல்ல பொதுவாவே பொது இடத்துல வைக்கப்படுற அந்த மதுவிலக்கு, மது ஒழிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசு டாஸ்மாக்க நோக்கி மட்டும் தான் இருக்கே தவிர, இந்த எலிட் பார்லாம் நெறைய இருக்குல்ல. பிரைவேட் பார்ஸ் நெறைய இருக்கு. அத ஏன் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண இன்னொன்னு மாட்டேங்கிறாங்க? கவனிங்க. என்னைக்காவது பிரைவேட் பார்ஸ்ல, எலைட் பார்ஸ்ல ரோட்ல விழுந்து கிடக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. ரோட்ல விழுந்து கிடக்கிறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி அங்க இருக்கவங்க அங்க சரி குடிச்சிட்டு அங்க கார் குடிச்சு ஓட்டுறதுனால அங்க ஆக்சிடென்ட்ஸ் நெறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆகுது. ஆனா அந்த இடத்துக்குள்ள, அந்த பிரிமிசஸ்க்குள்ள அந்த பிரச்சனை நடக்குதா? சப்போஸ் அந்த மாரி ஒரு பார்ல குடிச்சுட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் ரகளை நடக்குதுன்னு வைங்களேன். அந்த பார்ல பவுன்சர்ஸ் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த நிமிஷம் அவங்கள பிரிச்சு எடுப்பாங்க. காவல்துறைக்கு கால் பண்ணுவாங்க. சோ இந்த செட்டப் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து அரசாங்கத்தினால எல்லா டாஸ்மாக்லயும் செய்ய முடியுதா? நீங்க எந்த டாஸ்மாக் வாசலுக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் போங்க. 2 பேரும் சுத்தி படுத்து கிடக்குறானா இல்லையா? அவன் ரோட்ல விழுந்து கிடக்குறான்ல. அது என்னைக்காவது இந்த டாஸ்மார்க் ஊழியர்களோ, இல்ல டாஸ்மார்க்ல வேலை செய்றவங்களோ, அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள் என்னைக்காவது எடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? எதுவுமே பார்த்ததில்ல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ்நாட்டுல தான் நடந்துச்சு. ஒருத்தன் ரோட்ல விழுந்து கால் மேல கால் போட்டு பார்த்துட்டு இருந்தான். ஒரு லாரி வந்து ஏத்தி அவன செத்தான். அது வீடியோவே இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு. கால் மேல கால் போட்டு அப்படியே ரோட்ல விழுந்து ஏதோ அப்படி பெனாத்திக்கிட்டு இருந்தான். ஒரு லாரி வந்து அப்படியே ஏத்திட்டு போயிருச்சு. அப்படியே அங்கேயே ஸ்பாட் அவுட்.
குடிச்சிட்டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ்ல கூட படுத்திருக்க மாதிரி சமீபத்துல ஒரு வீடியோ ஆமா. வந்துச்சு. குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கால்ல இத நிப்பாட்டுறாரு, ஒரு கைய வச்சுட்டு பஸ்ஸ நிப்பாட்டுறாரு. என்ன நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் டாஸ்மார்க்ல? இப்போ உடனே எலைட் பார்னா அப்புறம் வசதியானவர்கள் குடிக்கலாமா? வசதியானவங்க குடிச்சு செத்து போட்டும். ஏழை எளியவர்கள் நல்லா வாழட்டும் தான் நான் சொல்றேன். யார் குடித்தாலும் சாவு நிச்சயம். இத வந்து மண்டையில ஏத்திக்கோங்க. அதையும் மீறி என்கிட்ட காசு இருக்கு, நான் திமிர்ல போய் குடிக்கிறேங்கிறவன் வேற. ஆனா உன்கிட்ட காசே இல்ல. உன்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் புடுங்கி உன்ன குடிக்க வச்சு நிராயுத பாணியா ரோட்ல பிச்சைக்காரனா மாத்தி வச்சிருக்காங்க. இல்ல ஆனா கடந்த 10, 20 ஆண்டுகளா மதுவிலக்கு இந்த துறையில இருந்து தான் நமக்கு நிறைய பணம் வந்துட்டு இருக்கு. தமிழகத்துக்கு நிதி கொடுக்கக்கூடிய ஒரு துறை அதுதானே இருக்குன்னு அது சொல்றாங்க. உண்மை கிடையாதுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபியோடலாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு என்னமோ 1 பாயிண்ட் சம்திங் என்னமோ தான் வந்து அந்த ஜிடிபி வந்து மதுக்கடையோட மொத்த ரொட்டேஷன் அந்த என்ன டர்ன் ஓவரே அவ்வளோதான் இருக்கு. 1 பாயிண்ட்ல தான் இருக்கு. ப்ராஃபிட் அப்படின்லாம் பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்கு. டாக்ஸேஷன் ப்ராஃபிட் மட்டும் தான் அந்த 1 பாயிண்ட் சம்திங்ல வருது. ப்ராஃபிட் இல்லாம எப்படி சார் 1 பாயிண்ட் பெர்சன்டேஜ் தான் இந்தியா தமிழ்நாட்டுடைய ஜிடிபில கணக்கு பண்ணி இல்ல பார்த்தீங்கன்னா அதுதான் கேக்குறேன். 1%. ப்ராஃபிட் இல்லாம நடத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இல்ல அவசியம் இல்ல. அவங்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா ப்ராஃபிட் நீங்க என்ன பாக்குறீங்க, அரசாங்கத்துக்கு வர ப்ராஃபிட் மட்டும் கணக்கு பண்றீங்க. நீங்க அரசியல்வாதிக்கு வர ப்ராஃபிட் என்னைக்கா கணக்கு பண்ணீங்களா? இப்போ ஒவ்வொரு டாஸ்மார்க்லயும் ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 அதிகமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய கிரைம். இப்படித்தானே சொல்லி ஆகணும். ஒரு பாட்டிலுக்கும் ரூ. 10 அதிகமா தான் விற்பனை ஆகுது. எம்ஆர்பி ரேட்டை விட அதிக காசுக்கு விற்க கூடாது. அது சட்டப்படி குற்றம். எம்ஆர்பி ரேட்டை விட ரூ. 10 அதிகமா யாருக்காக விக்கிறீங்க? அப்ப அந்த ரூ. 10 எங்க போகுது? எந்த பேங்க்குக்கு போகுது? எந்த அக்கவுண்ட்டுக்கு போகுது? சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறேன் நானு. நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாஸ்மார்க்ல ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரூ. 10 அதிகமாக இருக்குங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில்கள் வியாபாரம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு டாஸ்மார்க்ல அதுல ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரூ. 10 கணக்கு போடுங்க. ஒரு டாஸ்மார்க்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இந்த கணக்குல ஒரு நாளைக்கு சில ஆயிரங்கள் இந்த சென்ஸ் 50,000 60,000 ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாஸ்மார்க்ல இருந்து ஒரு ஊருக்கு 2, 3 டாஸ்மார்க் இருக்கு. அப்போ ஒரு ஊருக்கு சில லட்சங்கள் வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. இதுதான் அவங்க பிரச்சனை. இந்த காசு முழுக்க முழுக்க கருப்பு பணமாக அவர்களிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி அவங்க இழப்பாங்க? இது ஒரு பக்கம். 2வது ஒவ்வொரு டிஸ்டிலரி கம்பெனிஸ் இந்த மதுபான உற்பத்தி கம்பெனிகளும் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க இப்படி யோசிங்க. கள்ளுக்கடை திறக்காமல் இவர்கள் மதுபான கடைகளை திறந்திருப்பதற்கான காரணம் என்ன? கள்ளுக்கடையை விவசாயிகள் யாரும் வந்து இந்த அரசியல்வாதிகிட்ட இந்தாங்க காசுன்னு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா கள்ளு வந்துருச்சு அப்படின்னா இந்த சாராயத்தை குடிக்கிறவன்லாம் கள்ளு பக்கம் திரும்பிட்டானா நமக்கு உடலுக்கு கேடு, தூக்கம் வரணுங்கிறக்காகவே குடிக்கிறேன்னு வச்சுக்குவோம். கள்ள குடிச்சிட்டு தூங்கிட்டானா அப்ப இந்த மதுபான கடைகளுக்கு விற்பனை குறையும். அப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த மதுபான முதலாளி என்ன சொல்றான்? கள்ளு கடையை திறந்துட்டா என்னோட சரக்க மக்கள் வாங்கி குடிக்கிறது குறைஞ்சிரும். அப்ப கள்ளு வந்து நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கள்ளுக்கு மட்டும் தடை. ஆனா கள்ளு கேட்டா வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை சொல்லியிருக்காரு, அதனால நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இவங்க சொல்ற ஆட்கள், வள்ளுவர் என்ன மதுவை குடிக்க சொன்னாரா? மதுக்கடையை திறந்து வச்சுட்டு கள்ளுக்கடையை மட்டும் மூடிக்கிட்டு கல்லுண்ணாமை கோட்பாட்டை நாங்க பின்பற்றோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய மக்களை எந்த அளவுக்கு கூமுட்டைகளாக நினைச்சா இந்த கட்சிக்காரங்க இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கள்ளுக்கடையை திறந்துட்டு மதுபான கடைகளை மூடுங்க, தமிழ்நாடு தப்பிக்கும். இல்ல அதுதான் கேக்குறேன். அது சாத்தியப்படுமா? அப்படி சாத்தியம் அப்படின்னா எத்தனை நாட்களில எத்தனை திருடர்களால ஆண்டுகள்ல சாத்தியப்படாதுங்க. வரும்? இங்க நீங்க வந்து மதுக்கடையில எல்லாம் ஒரே நாள்ல மூடுறீங்க. அடுத்த நிமிஷம் வந்து என்ன அப்படியே மது பிரியர்கள்லாம் வந்து அப்படியே போராட்டம் பண்ணிடுவாங்களா? குடிகாரர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிடுவாங்களா? மக்களே வந்து தொடப்பக்கட்டை எடுத்து அடிக்க போவாங்க. ஏயா உன வந்து வீட்டுல ஒழுங்கா வந்து வேலையை பாருன்னு சொன்னா நீ வந்து இங்க வந்து மதுக்கடை வேணும் நீ போராட்டம் பண்ற அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிமார்கள் செருப்பாலையும் விளக்கமாரையும் அடிச்சு அரட்டி விட்டுருவாங்க அவங்கள. நீங்க காவல்துறையெல்லாம் பயன்படுத்தணும் அவசியம் இல்ல. நீங்க காவல்துறையே பயன்படுத்த தேவையில்லை. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. புருஷன் என்னப்பா நீ வந்து மதுக்கடை திறக்கணும்னு காலங்காத்தால வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. மக எல்லாம் வந்து அடிச்சு விளக்கமாறு செருப்பால அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. கடந்த காலத்துல கள்ளுக்கடை மறியல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு தமிழகத்துல. அது எல்லாருக்குமே பரவலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் இப்போ சமீபத்துல நடக்கல? டாஸ்மாக் மறியல் நடந்துச்சு. வந்து கம்பத்துல ஏறி ஒரு உயிரையும் துறந்தார். அந்த காலகட்டத்தில் பெரிய அளவு மக்கள் வந்து மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தையும் இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு 2016 இல்லை 2015 அந்த காலகட்டத்தில் பெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது இல்லை. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து என்னன்னா இது மதுபானம் என்பது முன்னாடி வந்து அது தனியார் மயப்பட்டு கிடந்தது. அதுல இருந்து பெரிய அளவுக்கு வருமானம் இந்த அரசியல்வாதிகள் கையில் இல்லை. அதனால அரசியல்வாதிகள் மதுவை வித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போய்கிட்டு இருக்கு மாசம். இப்போ மாசம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி வந்துகிட்டு இருக்குங்கிற இடத்துல அந்த மாசம் அந்த இடத்துல நான் தடுத்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் வாழ்றது இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைப்பீங்களே. அதுதான் இப்போ அவங்க நினைக்கிறாங்க. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.